நாம 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் ஹோட்டல் சோழாவா கட்ட போறோம். பிச்சையா தான் கேக்குறேன். பிச்சையா? கைகள் நல்லா தானே இருக்கு. எங்கேயாவது போய் வேலை செய்ய வேண்டியதானே. 10 ரூபாயோட மதிப்பு என்னன்னு தெரியுமா உனக்கு? 10 ரூபாய்க்கெல்லாம் பா சிதம்பரம் ரேஞ்சில ஃபைனான்ஸ் பேசக்கூடாது தம்பி. போய் வேலையை பாரு. மூஞ்சியை பாரு. கார்ப்பரேஷன் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். யாரை பார்த்தாலும் கை நல்லா இருக்கு கால் நல்லா இருக்குன்றாங்க. பேசிட்டு இருக்க. இதுக்காக போடா. இதுக்காக நல்லா இருக்க கையை உடைச்சுக்கவா முடியும்? ஒண்ணு பண்ணலாம். வாய் பேச முடியாதவனா நடிக்கலாம். என்னங்க அதுக்குள்ள ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்க? ஹோம்வொர்க் பண்ண போறேன். ஹோம்வொர்க்கா? ஆமா, ராத்திரி எல்லாம் பையன் தூங்கவே மாட்டேங்கிறான். ஸ்கூலுக்கு போயிருப்பான்னு தெரியும். அதான் பர்மிஷன் போட்டு ஓடி வந்துட்டேன். ஐயோ, மணி 12 ஆக போகுது. இன்னும் half an hourல பையன் வந்துருவான். ஏன் இந்த அரை மணி நேரம் பத்தாதா? என்னங்க வாசக்கதவை பூட்டிட்டீங்களா? வாய் பேச முடியாத பையன் வந்து வெளியிலேயே நிக்க போறான். பேசி நேரத்தை வீணாக்காத, வா. ஐயோ, புள்ள வந்துட்டான் போல இருக்கே. இன்னொரு புள்ள வரவிட மாட்டான் போல இருக்கே. தம்பி, ஜன்னல் ஓரமா சாவி இருக்கு, திறந்துட்டு உள்ள வாப்பா. ஆமாப்பா, உள்ள வா. பசிக்குதாப்பா? டேபிள்ல எல்லாம் எடுத்து வச்சு போய் உட்கார்ந்து சாப்பிடு. தமிழ்நாட்டுல ஓவரா மழை பெஞ்சதுக்கு காரணமே இந்த மாதிரி தர்ம பத்தினிங்க ஜாஸ்தியா இருக்கிறதா போல இருக்கு. பிச்சை கேட்டு வந்தவன வாசல்லே நிறுத்தாம உள்ள கூப்பிட்டு டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு சாப்பாடு ஓடுறாங்க. இந்த அம்மா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். பாவம் உள்ள ஏதோ கை வேலையா இருக்கு போல இருக்கு. ராசா, உனக்கு வெறும் சோறு வைப்பேனா? ஒன்ன மட்டும் திறந்து பார்த்துட்டு கேக்குறியே. கேட்கவே இல்லையே. பாருங்க, பக்கத்துல இருக்க பாத்திரத்தை திறந்து பாருப்பா. எல்லாம் உனக்கு தான். நண்டு இருக்கா? அதுவும் உனக்கு தான். கூட்டு பிடிக்காதா? சரி விட்டுரு. 3 மீனும் உனக்கு தான். எனக்கு வேண்டாம், எல்லாம் உனக்கு தான்ப்பா. சாப்பிட்டு முடிச்சிட்டியாப்பா? விரல் எல்லாம் நக்க கூடாது. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? உப்பு ஜாஸ்தியா? சரி, ராத்திரிக்கு குறைச்சு போட்டுறேன். பழம் சாப்பிடுப்பா. ஆமா, இருக்கிறதுலே பெரிய பழமா எடுத்துக்கோ. எங்க ஆச்சா கூட எனக்கு இப்படி பிரியமா சாப்பாடு ஓட்டுறது இல்லவா? எப்படி தோல் எல்லாம் சாப்பிடாதப்பா. அப்படிதான் சாப்பிடாம. இப்ப நம்ம 2 பேருமே வெளியே போக முடியாது. அதனால அவனை சினிமாக்கு அனுப்பிடு. தம்பி, சாமி படத்துக்கிட்ட வாப்பா. வந்துட்டியாப்பா? தட்டுல பணம் இருக்கு, எடுத்துக்க. சினிமாவுக்கு போயிட்டு வாப்பா. டிக்கெட் கிடைக்காம போயிட போகுது. 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போப்பா. இந்த காலத்துல பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போட்டு சினிமாவுக்கு போ, அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போடு சொல்றதுக்கு யார் இருக்கிறாங்க? பெருமாளே, இவங்களுக்கு நான் நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லலைன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அம்மா, தெய்வமே. ஐயோ, எனக்கு பையன் பேசுறா. ஐயோ, அவன் நம்ம பையனே இல்ல. எப்படின்னு எல்லா கையும் நீங்க மட்டும் கரெக்டா போட்டுறீங்க? அதுல ஒரு டெக்னிக் இருக்குடா. எக்ஸ்கியூஸ் மீ. பிச்சை எடுத்தாது பொழைச்சுக்கிறேன்னு ஏதோ வீம்புல சொல்லிட்டு போறேன்னு நினைச்சேன். ஆனா சொல்ல உறுதியா இருந்து இப்படி சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு அசல் பிச்சைக்கார மாதிரி வந்து நிக்கிறப்பா. I like this look on you. No, you are wrong. இதான் இப்ப அமெரிக்காவுல லேட்டஸ்ட் ஃபேஷன். பில் கிளின்டன் சுனாமி மேட்டரா இந்தியா வந்தப்போ எனக்கு இந்த ஷர்ட்டை பிரசன்ட் பண்ணாரு. என்ன கூட அங்க கூப்பிட்டுருக்காரு. போறியா? நோ, ஃப்ரெண்ட்ஸை விட்டு வர மாட்டேன்ட்டு உங்ககிட்டயே வந்துட்டேன். சுத்ரியா? ஆமா, சுத்துறதுக்காக தான் வந்தேன். ஏதாவது நியூ நம்பர் சுத்தணுமா? இல்லடா, ஹரிதா ப்ராஜெக்டே முடியாம இருக்கு. மை காட், இது உன் சாதனைக்கே ஒரு களங்கமாச்சேடா. ஏன் கடல் நீர் குடிநீர் திட்டம் மாதிரி இந்த ப்ராஜெக்ட் இவ்வளவு டிலே ஆகுது? குத்து விளக்கா இருக்கான்னு மெதுவா அப்ரோச் பண்ணேன். ஆனா 4 சோத்துக்குள்ள எது நடந்தாலும் தப்பு இல்லைன்னு அவளே சொல்றான். ஏதாவது லாட்ஜ் கூட்டு போய் 4 சோத்த காட்ட வேண்டியதானே? வாய மூடுறா, வளர்ந்து கிட்டவனே. லாட்ஜில எல்லாம் ரூம் போட்டா ஏதாவது சோத்துல கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. அப்புறம் இன்டர்நெட்ல உங்களையே நீங்க பாத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். அப்ப 4 சோத்துக்கு நான் எங்கடா போறது? என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு, பட் அதை எப்படி சொல்றதுன்னா தெரியல. தேங்க்யூ. சேஃபஸ்ட் பிளேஸ் எது தெரியுமா? அவளோட வீடு தான்.
ஹலோ, வர்றேன், வந்துடுறேன். என்ன அதோட வேற என்ன வேலை? என்னடா என்னது இது? யார் தெரியுமா? ஹரிதாடா. யாருமே இல்ல, வந்துருன்னு சொல்றாடா. அப்புறம் ஏன்டா என் கிணத்தை தடவிட்டு இருக்க? நேரா போ, ஷோவை முடி, நைட் வா, பார்ட்டி வச்சுக்கலாம். போ, ஓடு. டேய், உங்களுக்கு ஏதாவது குரல் கேட்டுச்சு? கேட்கலையே. எனக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சேடா. இன்னுமா உனக்கு புத்தி வரல? தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. ஆடு ஆடு, பின்னாடி பெருசா ஆட போற. கலத்கா மத். யார் இது? எதுக்கா என்னையவே பயமுறுத்திட்டு இருக்கா? கலத்கா மத்கர்னா என்ன அர்த்தம்? 30 நாளில் ஹிந்தி புக்கு வாங்கிடலாமா? வேண்டாம், அப்புறம் தமிழ் துரோகின்னு நம்மள சொல்லுவாங்க. முதல்ல இந்த இடத்தையே காலி பண்ணிடலாம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. அண்ணே, எங்கனே கிளம்பிட்டீங்க? டேய், டீ கிளாஸை விட கொஞ்சம் உயரமா இருக்க உன் மேல ஆணையா சொல்றேன்டா. இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன்டா. அப்ப பூவாவுக்கு உழைச்சு சம்பாதிப்பேன்டா. உழைச்சு சம்பாதிக்க போறியா? உனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியுமா? என்ன இங்க இருந்து இப்ப ஓட வைக்க தெரியும்டா. அதெல்லாம் உன்னால முடியாது. யாருக்கா முடியாது? இப்போ பா. போடா. பாவி போறதுலாம் வேலைக்கு யோசிச்சு போயிடா. நான் நெருப்புடா, என்கிட்ட வச்சுக்காதீங்க. மூட்டை தூக்கி பொழப்பண்டா. ஏண்டா சிட்டிய தாண்டி அவுட்டர் வரைக்கும் வந்துட்டோம். இன்னும் எவ்வளவு தூரம்டா இழுக்கணும்? இன்னும் 2 வில்லேஜ் 3 பஞ்சாயத்து தாண்டணும். ஐயோ, இது பெரிய பஞ்சாயத்தா இருக்கே. தம்ம கட்டிடியா? ஐயோ, முடியலையேடா. டேய், முதல் நாளே இப்படி வந்துக்கிட்டீனா வாழ்க்கையில எப்படி முன்னேறுவேன்? ஆமா, வண்டி இழுத்து ரொம்ப முன்னேறானுங்க. அப்துல் கலாம் அசிஸ்டண்டாவா ஆக போறேன். அவர் யாரா? அப்படி கேள்றா, தேச உருப்டா மாதிரி தான்டா. ஆண்டு வேலை அப்படியே 5 hours மோட்டார் இருந்தா புடுறா. அது எதுக்குடா? பின்னாடி ஃபிட் பண்ணா ஈஸியா இழுக்கலாம்ல. அத ஃபிட் பண்ணா உனக்கு எதிரா வேலை? பிசினஸ் மேக்னெட். எனக்கு வெக்கமா ஐயோ, இருக்கு. இது முடியல. வண்டி சாய்டா, போடா, திக்கு. மயக்கமா வண்டி வருதா? சாய்டாத. ஐயோ, காது அடைக்குதே, கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வருதே. மேகம் கருக்குது, மின்னல் சிரிக்குது, ஐயோ 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 ஐயோ. சாரல் அடிக்குது, ஆமா 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 ஆமா. இதயம் துடிக்குது. முடியலையேடா. பரவாயில்ல சார், என் கூட சேர்ந்து நல்லாவே பாருங்க. சேர்ந்தாடா பாடுறேன். 105 டிகிரி வெயில்ல வாயில இருந்து புகை வருது, உனக்கு மேகம் கருக்குதாடா. டேய், இவனே என்னன்னு கேளுடா. கடலை அடிச்சு வரலாம். கஷ்டப்பட்டு வண்டி எடுத்துட்டு இருக்கான், பாட்டு பாடுற நீ இல்லையா? ரொம்ப தேங்க்ஸ்டா, உனக்காவது என் வேர்வை புரியுது. சிலு சிலுவென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறுமலர் அரும்புகள் வெடிக்குது வெடிக்குது, மரம் கொத்தி பறவைகள் மரமிட்டு பறக்கின்றதே. டொடடொடைன், டொடடொடைன். ஏண்டா, அவனை போக சொல்லிட்டு நீ என்ன பாடுற? நவ துவாரத்துலயும் தீ வந்துகிட்டு இருக்கு, உனக்கு சிலு சிலுன்னு குளிர் அடிக்குதாடா. பாட்டு பாடுனே சரி, அதனால கடைசியில டொடடொடை டொடடொடை. போடா, போய் பின்னாடி போய் பெட்டியை போடுறா. போடா. ஐயோ அப்பா, முடியலையே. ஏய், என்னடா வண்டி கொடை சாஞ்சிருக்கு? ஏய், எனக்கு தெரியாம நீ எப்படா லஸ்ஸி சாப்பிட்ட? லட்சியாடா இது, நொர தள்ளுதுடா. மது 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 ஏந்திர மது, சரக்கு போய் சேரணும் மது. மது மது ஏந்திர மது, சரக்கு போனோம் மது. ஐயோ மது, சரக்கு போன மது, ஏந்திர. ஐயோ, நான் தெரியலையே. டேய், என்னடா அவன் படுத்து கிடக்கான்? சரக்கு வரலன்னு போன் மேல போன் வந்துட்டு இவரு இருக்கடா. வேற. எழுப்புடா. எவ்வளவு எழுப்பி பார்த்துட்டேன் சார், சாவுகார ஏந்திருக்க மாட்டான். இதுக்குதான் இந்த வேலை இவனுக்கு சரிப்பட்டு வராதுன்னு எவ்வளவோ சொன்னேன், கேட்கவே மாட்டேன்ட்டான். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? மாடு படுத்துருச்சுன்னா என்ன சார் பண்ணுவோம்? ஓஹோ, நீ அப்படி வரியா? குட் குட். இந்த பேப்பர். இந்த லைட்டர் கொடுங்க. கொளுத்து. இப்ப எப்படி வண்டி எடுக்க போறா பார். அடி பிடிச்ச வாசனை வருது. நமக்காக முருகல் தோசை வாங்குறாங்க போல இருக்கு. மது மதுக்கண்ணா, கொஞ்சம் ஏந்திரமா, பின்னாடி லைட்டா தூக்காட்டு. எதுக்குடா தோசை நான் வாயில தாண்டா சாப்பிடுவேன், எதுக்குடா சொல்றீங்க? ஏய், என்னடா இவ்வளவு கம்மியா இருக்கு? நான் முடிச்சது போக மீதி அவ்வளவுதான் இருக்கும். அடிங்க. அண்ணே, என்ன இவ்வளவு அவசரமா ஓடி வந்துட்டு இருக்கீங்க? ராக்கெட் எப்படா வேலை செய்யுது? பின்னாடி தீ வச்சா முன்னாடி போகுது. அதே சிஸ்டத்துல தான் நானும் ஓடி வந்திருக்கேன். போய் ஐஸ் கட்டி எடுத்துட்டு வா, போ. கருகினவாட அடிச்சா. கையும் போட முடியாது, காலும் போட முடியாது, என்னால உட்காரவே முடியாதுடா. வாடா. அவளை கட் பண்ணிட்டியா? அவ என்னை வீட்டுக்கே அழைச்சிட்டு போயிட்டாடா. வீட்டுக்கே வா. அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஐயோ, அது தப்பாச்சே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அப்புறம் எம்ஜிஆர் நம்பியார் ரேஞ்சுக்கு ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். எம்ஜிஆர் நம்பியார் ரேஞ்சுக்கா? அப்புறம் என்ன சொல்லிதான் எஸ்கேப் ஆனே? எங்க அப்பாவை கூட்டு வரேன்னு போய் சொல்லிட்டு வந்துட்டேன்டா. அடப்பாவி, ஏன்டா அந்த அப்பாவியை இதுக்குள்ள இருக்கிற? என்னடா பண்ண சொல்ற? கரெக்ட் பண்றதுக்கு ஐடியா கிடைக்குது, கட் பண்றதுக்கு ஐடியா கிடைக்க மாட்டேங்குது. ஓ. ஏதாவது ஐடியா கூட. ஐடியாலாம் நான் தர மாட்டேன் இந்த தம்பி. பாரு, நீ எனக்கு ஐடியா கொடுக்கல, பின்னாடி ரொம்ப வருத்தப்பட சொல்லிட்டேன். ஆல்ரெடி பின்னாடி வருத்தப்பட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். உனக்கு ஐடியா கிடையாது. ஏய், நான் சொல்றேன்டா, ஹரிதா அப்பா ஒர்க் பண்ற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் அவரை நீ பாரு. ரொம்ப
ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா ஆசிரி? ஏனுங்கண்ணா என்னண்ணே எப்படிங்க நம்ம மைக் செட்டு பாப்பா சவுண்ட் சர்வீஸ் ஏன் கேக்குறீங்க? அபாரமாங்க. அபாரமா அது பெரிய பாரம்ங்க. எந்த நேரத்துல எந்த ரெக்கார்ட போடணும்னு எனக்கு ஒருத்தனுக்கு தாங்க தெரியும். பொண்ணு வீட்டுக்காரங்க வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே எப்படிப்பட்ட பாட்டை போட்டு தாக்குன அந்த தாக்குல இந்தியாவுல எனக்கு ஒருத்தனுக்கு தாங்க தெரியும். ஓ அப்படிங்களா? ஆமாங்க. சவுண்ட் எப்படி அசத்திட்டீங்க போங்க. மேட்டுப்பட்டியில கல்யாணம். ஆனா சுத்தி இருக்கிற புங்கம்பட்டி, புளியம்பட்டி, குந்தாப்பட்டி, குன்னாப்பட்டி, குறிஞ்சிப்பட்டி அத்தனை பட்டியல் இருக்கிறவனுக்கு காது பிஞ்சு ரத்தத்தோட இங்க வந்து நிப்பான். பஞ்சு நம்ம கிட்ட கேப்பான். அப்படி ஒரு சவுண்டுக்கோ. ஏன் கேக்குறீங்க? அடேங்கப்பா எத்தோச்சோடு குழாயி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. மைக் செட்டுக்காரர் எங்க இருக்காருன்னு தெரியலையே. மைக் செட்டுக்காரர எங்க? நீங்களா மைக் செட்டுக்காரரு? தெரியாது, அங்க போய் களியா. எங்க இங்கயா? எங்க நீங்களா மைக் செட்டுக்காரரு? போயா எங்க நீங்களா மைக் செட்டுக்காரரு? ஏன் திருவாதா நீயா மைக் செட்டுக்காரரு? இங்க ரம்யா செட்டு சர்ல அங்க போயா. ரம்மி சேர்னு சொல்றானே, நான் என்ன பண்ணுவேன்? எம்மா எவ்வளவு பெரிய தட்டு, நான் என்ன பண்ணுவேன்? எப்படி போடுவேன்? ஹலோ ஹலோ. யார் அந்த அடப்பாசி தலைய மைக்க கையில வச்சு நோண்டிட்டு இருக்கான்? பனம்பழத்தை ஒரு வாரமா விடாம சப்புற மாதிரி ஒரு தலை. டேய் அடப்பாசி, இதர் கமான். அடிங்க அடப்பாசி நாயே. அது என்ன மைக் செட் நினைச்சியா? காதுல அழுக்கு எடுக்கணும்னு நினைச்சியா? அதெல்லாம் காஸ்ட்லி இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு ஊசி பட்டா கூட கெட்டு போயிடும். யாருமே நீ? மன்னிச்சுக்குங்க, இங்க மைக் செட்டுக்காரர் யாருங்க? நான் தான். நீங்களா மைக் செட் ஓட்டுறவரே? பின்ன என்ன பம்பு செட் ஓட்டுறவனா? நீ யாரா? நான் பொண்ணுக்கு உரமரங்க. பொண்ணு வீட்டுக்கு நுரமோர் ஊத்துறவா? இல்லங்க, சொந்தக்காரன். அது சரி, திரும்ப தலை என்ன ஆட்டோமேட்டிக் சிஸ்டமா? அதை விடுங்க, நான் எவ்வளவோ மைக் செட்டை பார்த்திருக்கேன். இவ்வளவு பெரிய ஆரணை பார்த்ததே இல்லைங்க. பாத்திருக்கவே முடியாது. எல்லாம் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இந்தியாவுல ரெண்டே பேர் எடுத்தா இருக்கு. ஒண்ணு என்கிட்ட, அதுவும் என்கிட்ட தான். அதையே நீ கேக்குற? எனக்கு அது வேணுங்க. அவுத்துட்டு போ. அது இல்லங்க, எனக்கு பிடிச்சமான பாட்டு அதுல இருக்குங்க. கேட்டுக்கோ. பொண்ணு வீட்டுக்காரங்கிற ரேட் 50 ரூபாய் ஏத்திக்கிறேன். யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ கேட்டுங்க. அது லாரி ரோட்ல பொரோட்டா கடை மாதிரி தானே வச்சிருக்கேன். எவனுக்கு என்னென்ன பிளேட் வேணுமோ போட்டு கேட்டுங்க. சரி போங்கடா. ஏங்க உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கலான்னு இருக்கேன். அது என்னங்க, கொஞ்சம் பேர் சேர்ல உட்காந்துருக்காங்க, கொஞ்சம் பேர் கீழே உட்காந்துருக்காங்க. அந்த சேர்ல உட்கார்ந்துருக்கானுங்க பாரு, அவனுக்கு எல்லாம் பணக்காரனுங்களா? இந்த கீழே உட்கார்ந்து சீட்டு விளையாடுறாங்க. இவனுக்கு எல்லாம் இனிமேதான் பணம் சம்பாதிக்க போறாங்களா? இந்த நாயகி இப்ப திருந்தவும் நினைக்கிற? திருந்தவே திருந்தாது. நீ போய் வேலையை பாரு. நான் பாட்டை போட்டுக்கிறேன். கேட்டுக்க. ஐயோ எந்த பாட்டு இது? பெங்களூர் ரமணியம்மா. இது வேணா, இது ஆஹா எனக்கு பிடிச்ச பாட்டு. கட்டப்பொம்மன். போகாதே போகாதே என் கணவா, பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன். கூந்தல் அவிழ்ந்து விடவும் கண்டேன். யோ கவுண்டர, இது என்ன கல்யாணக்கார வீடு நினைச்சியா? இல்ல வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா. வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அண்ணா பந்திக்கு எல்லாம் போட்டாங்க. வாங்கண்ணா. என்னென்ன உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வாங்க, மழை மழை சாப்பிடலாம். நெய்யெல்லாம் ஊத்துறாங்களாங்கண்ணோ. இந்த பார், நான் பாட்டை பத்தி சொல்றேன். நான் கூட்ட பத்தி சொல்றேன். சரி உனக்கு நான் இங்க உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிறேன். போறீங்க எல்லாரும் சும்மா பாருங்க. நான் ஒரு முட்டாளுங்க, நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க. நாலு பேரு சொன்னாங்க நான் ஒரு முட்டாளுங்க. நீ கல்யாண வீட்டுல ரவுஸ் விட்டு ரவுஸ் பாத்தி இல்ல? இல்ல, நான் தெரியாதாம நடந்து வைக்கிறேன். என்ன டக்கால்ட்டி வேலை பண்றியா? ஏங்க இந்த பாப்பா சவுண்ட் நீங்க தானே? ஆமாடா, டோப்பா தலையா. ஏன்டா ஆட்டோமேட்டிக் தலையா? இன்னும் நீ ஊருக்கு போகலையா? இல்லண்ணே, எனக்கு ரொம்ப நாளா ஒரு நல்ல சவுண்ட் சர்வீஸ்ல வேலை பார்க்கணும்னு ஆசை. நல்ல சவுண்ட் சர்வீஸா? அப்ப நீ வேற ஊர்ல போய் பாரு. ஐயோ, இந்த ஊர்லயே பெரிய பெரிய குழா வச்சிருக்கிறவரு பெஸ்ட் சவுண்ட் சர்வீஸ் இதுதான் சொன்னாங்க. சொல்லிருப்பாங்களே. இந்த ஊர்லயே பெரிய பெரிய குழா வச்சிருக்கிறது நான் ஒருத்தன் தான். எல்லாம் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா. எல்லாம் படிச்சு தெரியுது பாரு. பார்த்தாலும் தெரியுது. இருந்தாலும் ஒரு வேலைக்காரனுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுக்கிற அளவுக்கு நான் முதலாளி இல்லப்பா. ஐயோ, எனக்கு சம்பளமே வேணாங்க. இங்க சோறு படுக்க இடம். இதுக்கு நான் சம்பளமே கொடுத்துடலாமே. ஒரு வேலைக்கு 10 கிலோ திம்பிய வயிறா இது வெள்ளாவி பானை மாதிரி இருக்கு. நீ படுக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு கிரவுண்ட் இடம் தான் வாங்கி வைக்கணும். என்ன ஒரு நாய் மாதிரி நினைச்சீங்களேன்? எது கடிச்சு வச்சுட்டு ஓடி போயிருக்கா? போடா போட்டா போடா. எப்படி என்னடா அது? போகிட்டான்னு காலை வச்சா நிக்குது, நிக்கிட்டான்னு கைய வச்சா ஓடுது. நான் பிறக்கும் போதே சவுண்டோட பிறந்தவண்ணே. சவுண்ட் நீ கொடுத்துருக்க மாட்டேன், உங்க அம்மா வலி தாங்க முடியாம கொடுத்துருப்பா. நான் ரொம்ப ராசிக்காரன். சற்று சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம்தான்.
சரி, திங்கிறதுக்கு சோறும் படுக்கிறதுக்கு இடம் கேக்குற, இருந்துட்டு போ. ஆனா ஒரு கண்டிஷன், நீ என்னைக்கு வேலைக்கு சேர்றியோ அன்னைக்கு இருந்து எத்தனை வருஷமானாலும் கடைக்கு முன்னாடி தான் உட்காரணும், பின்னாடி வரவே கூடாது. பின்னாடி என்ன இருக்கு? பெரிய கிணறு இருக்கு. ஐயோ, எனக்கு நீச்சல் அடிக்க தெரியுமே. நீ நீச்சல் அடிச்சிட்டு தான் வர வேண்டாங்கிறேன். ஏய், என்னது தலைமுடி எங்க வெட்டின? இது பெஸ்ட் ஆஃப் அமெரிக்கா. இது பஸ் ஸ்டாண்ட் அமெரிக்காவா? இல்ல, நானே வெட்டிக்கிட்டேன். திரும்ப ஏய், என்னடா அது சடனாய் மாதிரி? இது நீயும் மாடலனே. நீ மாடல் இல்ல, நாய் மாடல். ஓகே, யூ ஆர் அப்பாயிண்டட். எஸ். கம். ரொம்ப ராசிக்கார பையன். இன்னும் போ பாருங்களேன். சாமியோ, நீங்க சொன்ன இடம் வந்துருச்சு, இறங்க. மிக்க நன்றி மகனே. யோ யோ யோ, என்ன பன்றி நன்றின்னு கிளம்பிட்ட? வாடகை குடியா? என்னிடம் பணம் இல்லை, நான் முற்றும் துறந்தவன். எங்க திறந்திருக்கு? எல்லாம் மூடிதானே இருக்கு. வாடகை குடியானா என்னென்னமா பசிக்கிட்டு இருக்க? பசிக்குதியா? காசை குடியா? உனக்கு பசிதானே, கொஞ்சம் பொறு. அப்பனே, இதை புசித்து உன் பசியை போக்கிக்கொள். யோ, என்ன நக்கனா? இதுக்கு பதிலா காசை வர வையா முதல்ல. எந்த சாமியாராலும் துட்டு வரவழைக்க முடியாது. வேண்டுமானால் வேண்டும் வரத்தை கேட்டு பெற்றுக்கொள். ஆஹா, காலங்காத்தாலே ஆரம்பிச்சுட்டாங்க ஐயா. இவன் ஒரிஜினல் சாமியாரா இல்ல டுபாக்கூரா? நான் ஒரிஜினலா இல்லை டுபாக்கூரா என்று தானே யோசிக்கிறாய்? சாமி, நான் நினைச்சது எப்படி சாமி கேட்டா சொல்லிட்டீங்க? யார் எதை நினைத்தாலும் அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் எமக்குண்டு. அப்ப இத கொடுங்க. வைத்துக்கொள். இது இல்லையா? நீ யாரு எதை நினைச்சாலும் சொல்லிருங்க சொன்ன, அந்த வரத்தை கொடு. ஐயோ, அதனால் உனக்கு பல சிக்கல்கள் வருமே. ஒய்யால வாடகை கொடு. சிக்கல் வேணா, வைக்கல் வேணா. யாயா? இல்லை இல்லை, சாதாரண சிக்கல்கள் தான் வரும், அதுவும் தீர்ந்து விடும். அந்த வரத்தையும் தந்தோம், இந்த பிஸ்கட்டையும் தந்தோம். என்ன தோம் தோம் கிளம்பிட்டான்? யோ யோ, நில்லியா யோ. போயிட்டானே. சரி, இந்த ஆள் கொடுத்த வரத்தை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி செக் பண்றது? இந்த நாயும் ஒரு உசுறு தானே. இது என்ன நினைக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டா? டேய் நாயே, நீ நாசமா போ. பிஸ்கெட் எல்லாம் நாங்க சாப்பிடுறதுடா, நீங்க தான் சோறு சாப்பிடுறீங்கல்ல. 2 பிஸ்கெட் போடுறானா பார், இவனே தின்றான். பாரதேசி நாய, இவன்லாம் ஒரு மனுஷன். நாய் நம்மளை ரொம்ப கேவலமான நினைக்குது. சாமியார் சொன்ன மாதிரி ரொம்ப சிக்கலா இருக்குமோ? இருந்தாலும் இந்த மேட்டரை விடப்படாது. இந்த பிஸ்கெட்டை நீயே சாப்பிடு. காதல் பிசாசு ஏதோ சௌக்கியம் பரவா. இவ்வளவு பெரிய வண்டி என்னடா பண்ணிட்டு இருக்க? மேலகளை விழுந்து சாவ போற. இதை விட பெரிய வண்டியெல்லாம் ஓட்டிருக்கேன். ஆமா, எந்த பக்கம்? என்ன இந்த பக்கமா? அரஞ்ச பல்லு எல்லாம் செதறி போகும். என் பொண்டாட்டி உன் வீட்டுல தான் விட்டுட்டு போயிருக்கேன். ஐயோ, மறந்தே போயிட்டேனே. மறந்துட்டியா? அஞ்சம்மா, உன்னைய பார்த்து எவ்வளவு நாளா ஆகுது. எப்படிமா இருக்க? கையடியா, ஏதோ காலைல வந்து லவ் பண்ணியேன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மெட்ராஸ்ல வந்து ஒரு வீடு எடுத்து தங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல கொண்டு வந்து தங்க வச்சிருக்கே. இந்த ஜந்தெல்லாம் உனக்கு ஃப்ரெண்டா? என்னையா இது? கோச்சிக்கலாமா? சின்ன பிள்ளைல இருந்து என் கூட படிச்சவன். வெற்றி வேலைக்கு அப்புறம் இவன் தான் இந்த ஊர்ல எனக்கு ஃப்ரெண்டு. இந்த பாரு, இப்ப வீடெல்லாம் பார்த்தாச்சு. அதுல வெற்றி வேலையும் விஜயம் கொண்டாந்து வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் அவன் போனவன அதே வீட்டுல உன்னை கொண்டு போய் குடும்பம் நடத்துறேன்டி. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருமா. ஆமா, வந்து இருந்து வளவளம் பேசிக்கிட்டு இருக்கே. உன் புருஷனை ஒரு வார்த்தை காப்பி சாப்பிடுறீங்களா, மோர் சாப்பிடுறீங்களா கேட்கிறாடி. நீ கிழிக்கிற அது ஒண்ணுதான் குறைச்சல். அது சின்ன பிள்ளை, அப்படித்தான் பேசும். நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் பொண்டாட்டியை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். ஆஹா, இவன் தாயா உண்மையான நண்பன். ஆமா, இவன் மனசுல என்ன நினைக்கிறான்னு பாப்போமா? கடவுளே, அவளை அவன் கூட்டிட்டு போக கூடாது. இந்த மூஞ்சிக்கு இப்படி ஒரு அழகான பொண்டாட்டியா? இவளை எப்படியாவது நம்ம செட்டப் பண்ணிட வேண்டியதுதான். அட பாவி, உன்னை நண்பன் சொன்னதுக்கு என் புத்திய பழைய செருப்புல அடிக்கணும்டா. 1 மீட்டர் தோடு, 2 ஒன்ஸ் ரத்தம், 2 சொட்டை எலும்பு வச்சுக்கிட்டு உனக்கு இந்த நினைப்பாடா கேக்குது? உன்னைய வேலையை முடிச்சுட்டு வந்து வச்சுக்கண்டா துரோகி. கொஞ்சம் தள்ளி. ஐயோ அம்மா, இந்தாங்க. ஆமா, நம்ம பொண்டாட்டி என்ன நினைப்பா பாப்பா? போய் இந்த ஆளை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே. நான் என்ன அஜித் விஜய்னு ஆசைப்பட்டேன்? பார்க்க கொஞ்சம் சுமாரா இருந்திருக்க கூடாது? எல்லாம் என் தலையெழுத்து. அடி பாவி, இப்படித்தான் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கியாடி? விட்டா 10 வருஷம் ஆனாலும் நம்மளை கூப்பிட மாட்டான். இவளை சீக்கிரம் கூட்டி போய் 4-5 பிள்ளைகளை பத்தி அனுப்பிட வேண்டியதான். என்னங்க இது கீழே போட்டீங்க? சிலிப்பாயிருச்சு, நான் வர்றேன். என்னங்க, சீக்கிரமா வந்துடுங்க. நான் உங்களை நினைச்சு அப்படியே உருகிட்டே இருப்பேன்.
உங்களை பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுங்க. தெரியும்டி யாரை நினைச்சு உருகிக்கிட்டு இருக்கேன்னு. தெரிஞ்சா சரி. என்னங்க வரும்போது மறக்காம விஜய் படத்துக்கு 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்துருங்க. விஜய் படத்துக்கு? ஏய், ஃப்ரெண்டுன்னு உன்னை நம்பி என் பொண்டாட்டியை விட்டுட்டு போறேன். அவன் மேல உன் நிழல் பட்டுச்சுன்னு வச்சுக்க, மண்டைய தனியா கிள்ளி எரிஞ்சு போய் தெரிஞ்சுக்க. ஜாக்கிரதை. நல்லா 1.5 கிராம் வந்துட்டு நினப்புகளை. தம்பி டீனர் பழமா? போலாம், ஏறுங்க சார். எவ்வளோமா? 20 ரூபா கொடுங்க சார். மீட்டர் இருக்குல்ல ராஜா, அதை போடுமா. அது எதுக்கு வச்சிருக்க? மீட்டர் போட்டா 19 ரூபா சார். நான் 1 ரூபா கூட கேட்கிறேன் சார். 1 ரூபாவா? யார்கிட்ட 1 ரூபா கூட கேட்டேன்? யார் தெரியுமா? போலீஸ்ல போவேன், இண்டுல எழுதுவேன், கிழிச்சிரும் ஒண்ணு. ஏயா, நாட்டுல அவன் 1000 கோடி 2000 கோடி 50,000 கோடி லஞ்சம் வாங்கிட்டு இருக்கான். அதை என்னன்னு கேட்க நாதி இல்ல. ஒரு வேலுக்கும் ஒரு ஆட்டோக்காரன் 50 பைசா 1 ரூபா கூட கேட்டா பத்திரிக்கை எழுதுவீங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? டேய் போடா போடா, அவனை நீ நாக்குடா. இருடா நீ. டேய் போடா போடாங்கல்ல. போறம்போ. அப்ப இங்க தியேட்டர்ல அங்கதான் கூட்டமே இல்லையப்பா. படம் நல்லா போகணும் எதிர்பார்த்தா ரசிகர்களே ஏமாத்திட்டாங்களப்பா. டேய் வாங்க. யாரு என்ன அங்கிட்டு இங்கிட்டு நடந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கே, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல பையா, நான் வேற ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தா நீ பாட்டுக்கு என்ன நினைக்கிறான் அவன்? குறைஞ்சது ஒரு 2000 பேராச்சும் சாகணுமே. எங்க குண்டு வச்சா கரெக்டா சாவானுங்க. அப்பத்தானே நம்ம வைக்கிற குண்டுக்கு மரியாதை இருக்கு. எங்க வச்சா சாவானுங்க. ஏண்டா பாம்பு வைக்கிறதுக்கு இடம் தேடிக்கிட்டு இருக்கியா நீ? யாரையா பாம்பு வைக்கிற? டேய், இப்ப பாம்பு எங்க வைக்கலாம் நினைச்சுக்கிட்ட, உண்மையை சொல்றா. சும்மா நினைச்சு பாத்தியா? நானே நினைச்சு இல்ல. இல்லையா இல்லையா பொய்யா சொல்றா. பொய்யா என் கையை ஒடிச்சிட்டேன் சார். ஏன் என் நாள் கையை உடைச்சா? கஷ்டப்படுறானேன்னு சொல்லி பணம் கொடுத்தா திருப்பி கேட்டா என்ன சொல்றான் தெரியுமா? என்னையா சொன்ன? நான் ஒன்றும் புதுசா சொல்ல சார், அவர் சொன்னதான் சொன்னேன். என்னையா சொன்னா? கதம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா, அதான் கையை உடைச்சிட்டேன். நான் இன்னும் தொப்பியை போடல. போட்ட உடனே உள்ள வந்து கவுண்டிங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். போங்கடா உள்ள. போங்கடா. போடா. ராஸ்கல். சார் வணக்கம். இவன் ஒரு தீவிரவாதி சார். தீவிரவாதியா? ஆமா சார். எங்கேயோ பாம்பு வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கினா கைங்கரமா பிடிச்சு வந்துட்டேன் சார். என்னையா சார்? நான் சும்மா ஃபேமிலியை பத்தி திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். இந்த ஆள் தான் லூசு மாதிரி தீவிரவாதி கூட்டு வந்தா சார். யோ, என்னையா அவன் பாம்பு வைக்க போறான், குண்டு வைக்க போறான்னு உனக்கு எப்படியா தெரியும்? அது அது சொல்ல முடியாது சார். ஏன் சொல்ல முடியாது? அது ஒரு பரம ரகசியம் சார். நக்கலா? சொல்லியா? சொன்னா கேளுங்க சார். அடம் பிடிக்காங்க சார். சொல்லல வாயில குச்சி விட்டு ஆடிவிடுவேன் சார். இல்ல சார், நான் யார் என்ன நினைச்சாலும் சொல்லிடுவேன் சார். யார் என்ன நினைச்சாலும் சொல்லிடுவேன். ஆமா சார், யாராவது நினைக்கிறீங்க சொல்லல, என் பேரை மாத்திக்கங்க. நான் நினைக்கிறேன். சொல்லு பார்க்கலாம். வேணாம் சார், நான் சொன்னா உன் தொழிலுக்கே பிரச்சனை ஆகி போவோம். சொல்லல உன் உயிருக்கே பிரச்சனை ஆயிடும். சொல்லியா? நான் நினைக்கிறேன். நானும் இவளை எப்படியாவது செட்டப் பண்ணணும்னு 6 மாசமா நைட் டியூட்டியா போடுறேன். ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. அட பாவி, இவ்வளவு கேவலமா யோசிக்கிறானே. எப்படி சொல்றது? சொன்னா கொன்னுடுவாங்க, சொல்லலைனாலும் விட மாட்டாங்க. நான் நினைச்சத சொல்லு. சொல்றேன் சார். இந்த அம்மாவை 6 மாசமா நைட் டியூட்டியில போட்டு ஓகே பண்ணணும்னு நினைச்சீங்க. அது இப்போ உங்களால முடியல. கரெக்டா சொல்லி மாட்டி விட்டுட்டானே. ஏயா, இதுக்குதான் டெய்லி பாத்தீங்களா சார்? ஸ்டேஷன்ல பிரச்சனை உண்டாக்கிட்டா இந்த மாதிரி ஆளுகளை வெளியில விடாதீங்க சார். என்ன மாதிரி ஆளுகளா இடைஞ்சலா இருக்கு, தூக்கி உள்ள போடுங்க சார். ஏன்டா நான் நினைக்காத சொல்லி பிரச்சனை உண்டு பண்ணிட்டியா? கான்ஸ்டபிள். யோ சாமியார, ஒரு 20 ரூபா காசுக்கு என்னை உள்ள தள்ளி விட்டு அநியாயமா அடி வாங்கி கொடுத்துட்டேயா. இது உனக்கு நியாயமா? இப்பதான் தெரியுது கடவுள் ஏன் மனுஷனுக்கு இந்த வரத்தை கொடுக்கலன்னு. கொடுத்தா நாட்டுல ஒருவே வாழ முடியாதியா. யோ சாமியார, யோ சாமியே, யோ நீ எப்படியா உள்ள வந்த? நான் எங்கும் வருவேன், எப்படியும் வருவேன். ஐயா, உன்னை கையெடுத்து கூப்பிடுறியா. எனக்கு வரமும் வேணாம், ஒண்ணும் வேணாம். என்னை காப்பாத்து. வரத்தை பூரா நீயே எடுத்துக்க. சரி, காப்பாற்றினோம்.